உலகம் சுற்றும் வாலிபன் வந்த அதே காலகட்டத்தில் அதே வருடத்தில் பட்டிக்காட்டு பொன்னையா அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. டி.ஆர். ராமண்ணா அவர்கள் இந்த படத்தை இயக்குனாரு. கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையமைத்தார். டபுள் ஆக்ட் சப்ஜெக்ட். 2 எம்ஜிஆர் இருப்பாங்க, ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. அநேகமா எம்ஜிஆருடன் ஜெயலலிதா நடித்த கடைசி படம் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியோ, பட்டிக்காட்டு பொன்னையா அந்த அளவுக்கு படு தோல்வியை சந்திச்சது. கதையினுடைய அழுத்தம் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. எம்ஜிஆருடைய கேரக்டரும் சரியா வடிவமைக்கப்படலை. எம்ஜிஆரும் கிட்டத்தட்ட வயது ஆகிட்டாருங்கிறது ஒரு ஒரு பக்கம் இருக்க, அரசியல்ல அவருடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க போயிடுச்சு. அதனால இதுல பெரிய தலையீடுகள் வச்சுக்கலையா இல்லை என்னங்கிறதெல்லாம் தெரியல. ஆக ஏதோ பல காரணங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பட்டிக்காட்டு பொன்னையா படத்தை படாத பாடுபடுத்தின பொன்னையாவா மாத்தி ஓடாத பட பட்டியல்ல அந்த படத்தை சேர்த்துருச்சு. பெரிய அளவுக்கெல்லாம் இந்த படம் இன்னும் கிட்டடையில 1973 வருஷத்துல பட்டிக்காட்டு பொன்னையா வந்தது. அப்புறம் பூக்காரி அப்படிங்கிற ஒரு படம், கலைஞருடைய மகன் மூகா முத்து அவர்கள் நடித்த படம் இது. மஞ்சுளா நடித்த படம் இது. கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் இயக்கி எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்த இந்த படம் வெற்றி படமா அமைஞ்சுது. மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது, தோல்வி படமும் அமைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த படத்துக்கெல்லாம் இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. கிட்டத்தட்ட மூகா முத்து அவர்கள் எம்ஜிஆருடைய ஸ்டைல் விக்கு, எம்ஜிஆருடைய பளீர்னு அடிக்கிற காஸ்டியூம், எம்ஜிஆருடைய ஓட்டம், முகபாவனைகள் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி நிக்கிறது எல்லாமே டிப்பிக்கல் எம்ஜிஆர் மாதிரியே மூகா முத்து பண்ணினதும் கூட ஒரு காரணம் தான். இதை தவிர பூக்காரி படத்தினுடைய கதை மிகப்பெரிய பிரமாதமான திரைக்கதை, வசனங்கள் எல்லாமே ரொம்ப ஆழமானது. மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் தான் பூக்காரி. 30 பைசா 3 மோகம் முல்லை மல்லி படத்துல இருக்கிற எல்லா பாடல்களுமே ஹிட். எம்.எஸ். விஸ்வநாதன் நிறைய பேர் கேட்டாங்களா, இன்னையா மூகா முத்துக்கெல்லாம் பிரமாதமான பாட்டு போட்டு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு எம்.எஸ். விஸ்வநாதன் அந்த சமயத்துல இருக்கிற நிறைய பேர் கேட்டதா எம்.எஸ். விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. அப்படி அமைஞ்சது இந்த படத்துல பாட்டெல்லாம். அதே போல பாரத விலாஸ் அப்படிங்கிற திரைப்படம் வெளியாகியும் 50 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த பாரத விலாஸ் மத ஒற்றுமையை வலியுறுத்துகிற ஒரு படம். கச்சகச்சன்னு நம்ம சுந்தர்சி படம் மாதிரி அன்னைக்கு ஏகப்பட்ட நடிகர்கள் நடித்த படம் தான் பாரத விலாஸ். சிவாஜி, கே.ஆர். விஜயா, ஏ.சி. திருலோகச்சந்தரோட சொந்த படம். ஏகப்பட்ட இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு அப்படின்னு எம்.ஆர்.ஆர். வாசு, மேஜர் சுந்தரராஜன், வி.கே. ராமசாமி, டி.கே. பகவதின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க மனோரமாலேருந்து. இந்த படம் ஆனா தோல்வியை தழுவிய ஒரு படம். ஒரு டிராமாட்டிக்கான ஒரு ஸ்கிரிப்டா இது பார்க்கப்பட்டுருச்சு. ஆனா தேச ஒற்றுமையை வலியுறுத்துகிற விதமாக ஒரு வீடு, ஒரு பங்களா, அந்த பங்களாவில் எல்லா மதத்தினரும் மதம், ஜாதி, இனம் இல்லாம சேர்ந்து இருக்காங்க, ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்துல ஒவ்வொருத்தங்க பங்கெடுத்துக்கிறாங்கன்னு ஒரு அழகான விஷயத்தை ரொம்ப அழகா சொல்ல தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. பாரத விலாஸ் அப்படிங்கிற படம் வெளியாகியும் கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆயிடுச்சு. பொண்ணுக்கு தங்க மனசுன்னு ஒரு படம், விஜயகுமார் சார் ஞாபகம் இருக்குல்ல, அந்த படம் தான். தேவராஜ் மோகன் அவர்களுடைய இயக்கத்துல வந்த பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற படத்துல சிவகுமார் சார் நடிச்சிருப்பாரு, விஜயகுமார் நடிச்சிருப்பாங்க. பி மாதவன் சாருடைய டைரக்ஷன்ல வந்த படம் இது. மிகச்சிறந்த இயக்குனர் பி மாதவன், அவருடைய படம் இது. ஜி.கே. வெங்கடேஷ் தான் இந்த படத்துக்கு இளையராஜாவின் குரு அப்படின்னு சொல்லப்படுபவர்கள ஒருத்தர். ஜி.கே. வெங்கடேஷ் பயங்கர ஹிட்டெல்லாம் பாட்டெல்லாம் போட்டு கொடுத்தாரு. அவருடைய இசையில வந்த படம் தான் பொண்ணுக்கு தங்க மனசு. இந்த படத்துலையும் கூட ஜெயசித்ரா நடிச்சிருப்பாங்க. ஜி.கே. வெங்கடேஷுடைய பாடல்கள்லாம் ஹிட்டான பாடல்களா அமைஞ்சிருக்கும். இதே போல சி.வி. ராஜேந்திரன் இயக்கத்துல சிவாஜி சார், உஷாநந்தினி நடித்த ஒரு படமும் இந்த வருஷம் வந்துச்சு. 1973 வருஷம். அந்த படம் வெளியாகியும் 50 வருஷம் ஆயிடுச்சு. கிராமத்து சப்ஜெக்ட். சிவாஜியினுடைய ஒரு ஜிப்பா வித்தியாசமான ஸ்டைல்ல பண்ணப்பட்டிருக்கும். சிவாஜி, உஷாநந்தினி, நம்பியார் அப்படி இப்படின்லாம் நடிச்சிருப்பாங்க. பொன்னூஞ்சல் அப்படிங்கிற அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையல. அப்படி வெற்றி படமா அமைவதற்கு உண்டான கதையோ காரணங்களோ பெரிய அளவுக்கு வலுவா இல்லைங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம ஒத்துக்கத்தான் வேணும். பாட்டு மட்டும் பிரமாதமான பாட்டா அமைச்சு கொடுத்தாங்க. பிரமாதமான பாட்டா அமைஞ்சுது. ஆகாய பந்தலிலே ஊஞ்சலாடுதம்மா, இப்படி எல்லா பாட்டுமே அந்த படத்துல மிகப்பெரிய ஹிட் அடித்த பாடல்கள் தான். ஆனா ஏனோ பொன்னூஞ்சல் மிகப்பெரிய வரவேற்பை பெறவில்லை. 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த பொன்னூஞ்சல் ஆகாய பந்தலிலே அந்த பாட்டு நமக்கு கிடைச்சி 50 வருடங்கள் ஆயிடுச்சு.
இதே காலகட்டத்தில் 1973 வருஷத்துல மணிப்பயல் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. டைரக்டர் ஜெகநாதன் இதயக்கனி மாதிரியான படங்கள், காதல் பரிசு, காக்கி சேட்டை, காதல் பரிசு மாதிரியான படங்கள், ரஜினி சாரை வச்சு தங்கமகன் மாதிரியான படங்கள், வெள்ளை ரோஜா மாதிரியான படங்கள்லாம் கொடுத்த மிகப்பெரிய ஹிட்டான இயக்குனர் ஜெகநாதன் அவர்கள் இயக்கிய முதல் படம் தான் மணிப்பயல். இந்த மணிப்பயல் வந்து எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையில பாடல்கள் ஹிட்டு. ஒரு சிறுவனையே ஒரு மாஸ்டர் சேகர் அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் இந்த படத்தையே பண்ணியிருப்பாங்க. ஜெயச்சந்திரன் முதல்ல பாடிய படம் வந்து இந்த படத்துல தான். மணிப்பயல் படத்துல தான் அவர் முதல்ல இங்க தமிழ்ல பாடினாரு. படமும் நல்ல வரவேற்பை பெற்றது. கதையும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ணாவை போற்றுகிற படமாகவும், அறிஞர் அண்ணாவை போற்றுகிற படமாகவும் இந்த படம் இருந்தது. நல்ல படம் என்று பத்திரிகைகளால விமர்சிக்கப்பட்டது, ரசிகர்களால பார்க்கப்பட்டது, பாராட்டப்பட்டது. மணிப்பயல் அப்படிங்கிற ஒரு படம். இதே 1973 வருடத்துல வந்த ஒரு படம் ராஜபாட்டு ரங்கதுரை. பி மாதவன் சார் டைரக்ஷன்ல ராஜபாட்டு ரங்கதுரை அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு நாடக கலைஞரா சிவாஜி நம்மளெல்லாம் கதற அடிச்சிருப்பார். ஒரு பக்கம் தங்கைக்கு உண்டான பிரச்சனை, ஒரு பக்கம் தம்பிக்கு உண்டான தம்பி ஏமாத்துக்காரனா இருக்கிறது, இன்னொரு பக்கம் நாடக கலை நசிந்து கொண்டே வருவது, அதுல வந்து பொருளாதார இழப்புகளை சந்திக்கிறது, கடன் சுமையை சந்திக்கிறது, அவமானங்களை சந்திக்கிறது, காதல், இப்படி பல கலவையான விஷயங்களையும் இந்த படத்துக்குள்ளார கொடுத்திருப்பாரு. ராஜபாட் ரங்கதுரையில நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரத்திலையும் சிவாஜி வெளுத்து கட்டியிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல சிவாஜிக்கு ஜோடியா உஷா நந்தினி நடிச்சிருப்பாங்க. மதன மாளிகையில் ஜிஞ்சினு காஞ்சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி, அந்த பாட்டு மட்டும் இல்ல, இப்படி தட்டிட்டே பாடுவாரு. அம்மம்மா தம்பி என்று நம்பி, அந்த பாட்டு. சிவாஜிக்கு மகனாக ஜெகன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஸ்ரீகாந்த் எப்படி நம்மளை கழுத்தரிச்சு கொன்னுறணும்னு ஸ்ரீகாந்த் நினைச்சோமோ, அதே போல இதுல சிவாஜிக்கு தம்பியா நடிச்சு கழுத்தை நடிச்சு கொன்னுடணுங்கிற மாதிரி பண்ணியிருப்பார் ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் எப்போதுமே ஒரு தனித்துவமான நடிகர். யாருடைய சாயலும் இல்லாத ஒரு நடிகர். ராஜபாட் ரங்கதுரை எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையில பி மாதவன் சாருடைய டைரக்ஷன்ல வந்த படம் இது. மறக்க முடியாத படம். இந்த படம் வந்து 50 வருஷமாச்சு. இதே வருடத்துல இன்னொரு முக்கியமான படம் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு படம். வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி ஹிட் ஆச்சோ, கப்பலோட்டிய தமிழன் எப்படி ஹிட் ஆச்சோ, கர்ணன் திரைப்படம் எப்படி ஹிட் ஆச்சோ, அதே போல இந்த படமும் ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எடுக்கப்பட்டது தான் ராஜராஜ சோழன். இந்த ராஜராஜ சோழன் படத்தை வழக்கம் போல சிவாஜியினுடைய ஆஸ்தான இயக்குநர்கள் ஒருத்தரான ஏ.பி. நாகராஜன் இயக்கியிருப்பாரு. சென்னையில இன்னைக்கு ஆனந்த் தேட்டர்னு ஒரு பஸ் ஸ்டாப் உண்டு மவுண்ட் ரோட்ல. ஆனா இன்னைக்கு ஆனந்த் தேட்டர் பஸ் ஸ்டாப்னு தான் இருக்கு, ஆனந்த் தேட்டர் கிடையாது. அந்த ஆனந்த் தேட்டரோட உரிமையாளர் வந்து உமாபதி. அந்த உமாபதி ஐயா தான் அக்னி நட்சத்திரம் படத்துல, மணிரத்னம் சார் படத்துல வில்லனா நடிச்சு நம்மளெல்லாம் கதிகலங்க வச்சிருப்பாரு. ஆஜானுபாவா இருப்பாரு. அவர் தயாரித்த இந்த படம் ராஜராஜ சோழன். சிவாஜி கணேசன் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ராஜராஜ சோழனுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணினதுதான் இந்த படத்துக்கு மைனஸ் பாயிண்டா இருந்துச்சோ அப்படின்னு கூட அன்னைக்கு பேசப்பட்டது. ஏன்னாக்கா அதற்கு முன்னாடி எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. எம்ஜிஆர் வந்து பொன்னியின் செல்வனை வந்து படமா உருவாக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த சமயத்துல அது நடக்காம போயிடுச்சு. பல வருஷங்கள் கழிச்சு பொன்னியின் செல்வனான ராஜராஜ சோழனை வச்சு சிவாஜி சாரை வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கும்போது ராஜராஜ சோழனாக சிவாஜி நடிச்சதெல்லாம் பிரமாதமா தான் இருந்தது, மற்றவர்கள் நடித்ததும் பிரமாதமா தான் இருந்தது. ஆனா ஏனோ அது பொன்னியின் செல்வன் அளவுக்கு பெரிய தாக்கத்தை ராஜராஜ சோழன் திரைப்படம் ஏற்படுத்தல. இந்த படத்துக்கு இசையமைத்தது குன்னக்குடி வைத்தியநாதன் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஏழு தந்தானடி தில்லையிலே மாதிரியான பாட்டா இருக்கட்டும், தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே, எல்லா பாடல்களுமே பிரமாதப்படுத்தியிருப்பார் குன்னக்குடியார். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம்லாம் ஒன்றும் கிடையாது, சுமாரான அளவு தான். இன்னும் சொல்லப்போனா அவங்க நினைச்ச அளவுக்கு இல்லாம தோல்வி படமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படம். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மன்னனான ராஜராஜ சோழனை வைத்து எடுக்கப்பட்ட இந்த படம் தமிழ் சினிமாவில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா இந்த படம் தான் தமிழ் சினிமாவோட முதல் சினிமாஸ்கோப் திரைப்படம். அகண்ட திரையில சினிமாஸ்கோப் அப்படின்னு வந்தது. அதற்கு பிறகு சினிமாஸ்கோப் அப்படின்னு ஒரு படம் எடுப்பாங்க, சினிமாஸ்கோப்னு போடுவாங்க.
சினிமா ஸ்கோப்புக்குன்னு ஒரு தனி லென்ஸ் எந்தெந்த தேட்டர்லாம் அந்த படம் ஓடுதோ அங்க கொடுப்பாங்க. அதை ப்ரொஜெக்டர்ல பொருத்திக்குவாங்க. உடனே இந்த சின்ன ஸ்கிரீன்ல இருந்து பெரிய ஸ்கிரீனுக்கு மாறிடும். இந்த திரைப்படம் வந்த பிறகு பல திரையரங்குகள்ல 35mm அப்படின்னு சொல்லப்படுற ஸ்கிரீன்ல இருந்து சினிமாஸ்கோப் ஸ்கிரீனுக்கு மாற்றப்பட்டது. அந்த அப்படி மாற்றப்பட்ட இந்த படம் அதுக்கெல்லாம் காரணகர்த்தாவா அமைஞ்சதுல சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ராஜராஜ சோழன். அதற்கு பிறகு ஒரு கட்டத்துல எல்லா படமுமே சினிமாஸ்கோப்பா எடுக்க ஆரம்பிச்சுட்ட ஒரு டெக்னாலஜி ஒண்ணு வந்துருச்சு. அதனால அந்த லென்ஸ் தேவைப்படல. இது ஒரு முக்கிய காரணம். இதற்கு பிறகு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்களோட ஜெய்சங்கர் நடிப்புல ஜெயலலிதா அவர்கள் டபுள் ஆக்ட் பண்ணின வந்தாலே மகராசி அப்படிங்கிற ஒரு படம் மறக்கவே முடியாத படம். குறிப்பா ஜெயலலிதா தன்னுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு படம். சூரியகாந்தி எப்படி ஜெயலலிதாவுடைய தனித்துவமான நடிப்பை காமிச்சதோ அதே போல கேஎஸ்ஜியோட வந்தாலே மகராசியும் ஜெயலலிதாவுடைய தனித்துவமான நடிப்பை பிரமாதமா காமிச்சது அப்படிதான் சொல்லணும். பிரமாதம் பண்ணியிருப்பாங்க, அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள். ஒரு அப்பாவி, ஒரு ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஹீரோயின், இது மாதிரியான சப்ஜெக்ட் தானே எடுப்பாங்க. அப்பாவியா ஒரு ஹீரோ இருப்பாங்க, இல்லை ஹீரோயின் இருப்பாங்க. அப்படின்னா அதுக்கு கான்ட்ராஸ்டா அதே போலதான் இந்த படமும். இந்த படத்துல அப்பாவியா இருக்கிற ஜெயலலிதாவும் பிரமாதமா நடிச்சிருப்பாங்க. ஸ்டைலிஷா நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகிற ஜெயலலிதாவும் பிரமாதமா பண்ணியிருப்பாங்க. ஜெய்சங்கர் சும்மா அப்படி வந்து போற ஒரு நாயகனா தான் இந்த படத்துல அவர் இருப்பாரு. மற்றபடி ஜெயலலிதாவுக்கு தான் ஃபுல் ஸ்கோப். ஒரு ஜெயலலிதா ஜெய்சங்கருக்கு ஜோடி, இன்னொரு ஜெயலலிதாவுக்கு நடிகர் சோ அவர்கள் ஜோடி. இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பல தேட்டர்ல 100 நாளுக்கு மேல ஓடி சாதனை புரிந்த வந்தாலே மகராசி அப்படிங்கிற படம். பின்னால இந்த வந்தாலே மகராசி அப்படிங்கிற தலைப்பை தமிழக அரசியலுக்கு அவங்க வந்த பிற்பாடு இதை பயன்படுத்தினாங்க. வந்தாலே மகராசிங்கிற மாதிரி புரட்சி தலைவி அம்மா அப்படின்ட்டுலாம் ஜெயலலிதாவை கொண்டாடினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி இந்த 1973ஆம் ஆண்டுல கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை நிறைவு செய்த பல படங்களை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த படத்தினுடைய சில இன்னும் கூடுதலான விஷயங்களை இன்னொரு வீடியோல தனித்தனியாவே நான் பேசுறேன். வணக்கம்.